Question number 1. Third law gives the magnetic field due to a moving charge or the current element. Moving charge அல்லது current element ஆல உருவாகக்கூடிய magnetic field நம்ம வந்து Biot-Savart law யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். Or question number 2, according to Biot-Savart law, the magnetic field dB is proportional to 1 by r square. இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம dB vector equal to mu naught by 4 pi ideal sin theta by r square. இது எடுத்துக்கலாம். dB அந்த மேக்னெட்டிக் ஃபார்முலா எடுத்துக்கலாம் அல்லது வெக்டர் ஃபார்முலா எடுத்துக்கலாம். Next question number 3. The direction of magnetic field in Biot-Savart law is given by. Okay, right hand thumb rule யூஸ் பண்ணிக்கலாம். Biot-Savart lawல நீங்க magnetic field direction calculate பண்றதுக்கு. At the question number 4, if the angle between the current element and the position vector is 0, அப்ப the magnetic field என்ன ஆகும்? current elementக்கும் position vectorக்கும் இடைப்பட்ட angle theta வந்து 0 சொல்லிட்டாங்க. அப்ப b equal to what? b equal to 0. ஏன்னா நமக்கு அதுல sin theta வரும். நமக்கு இந்த ஃபார்முலா படி இப்ப sin 0 equal to 0, அப்ப therefore b equal to 0 ஆயிடும். Then question number 5. The SI unit of magnetic field in Biot-Savart law is magnetic field ஓட SI unit வந்து நமக்கு ஜெனரலா டெஸ்லா தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது கான்ஸ்டன்ட் இன் Biot-Savart law. Biot-Savart lawல உள்ள கான்ஸ்டன்ட் வந்து mu naught by 4 pi. 1 by 4 pi epsilonன்றது கூலும் லாவுக்கானது. இது வந்து mu naught by 4 pi. Next question, magnetic field at the center of a circular loop depends on. ஒரு சர்க்குலர் லூப்போட சென்டர்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேக்குறாங்க. both current and radius. Formula ஞாபகம் இருக்கா? b equal to mu naught I by 2 pi r. அப்ப இதுல கரண்ட் இருக்கு, ரேடியஸ் இருக்கு. கரண்ட்க்கு ப்ரொபோஷனல், ரேடியஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே. Next, the magnetic field due to current element is maximum. Magnetic field due to current element is maximum when angle is. எந்த ஆங்கிள்? எத்தனை டிகிரி? ஓகே, 90 டிகிரி. ஏன்னா sin 90 is maximum. Question number 9. Biot-Savart law is analogous to. Biot-Savart law எந்த லாவை போன்றது? Biot-Savart law Biot-Savart law வந்து மேக்னடோஸ்டாட்டிக்ல வர்றது. இதுக்கு வந்து யாருக்கு அனலாக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூலும் லா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல கூலும் லா போன்றது Biot-Savart law. அதே போல எலக்ட்ரோஸ்டாட்டிக் காஸ் லா போன்றது ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. எப்படின்னா நம்ம காஸ் லாவுக்கு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுப்போம். இங்க ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவுக்கு க்ளோஸ்டு பாத் எடுப்போம். அதே மாதிரிதான் அங்கேயும் சிம்மட்ரி தேவைப்படும், இங்கேயும் சிம்மட்ரி ஆம்பியர் சர்க்யூட் லாவுக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 10. ஃபார் எ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? வேரிசஸ் 1 by r 1 by r ஸ்கொயர் அல்லது r ஸ்கொயர். எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்? லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டருக்கான வேல்யூ ஃபார்முலா எவ்வளவு இருக்கா? mu naught I by பை வராது, 2r. சர்க்குலர் காயிலுக்கு பை வரும், ஸ்ட்ரைட் கண்டக்டருக்கு என்ன வராது? நமக்கு பை வந்து வராது. mu naught I by 2r அல்லது நீங்க டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சிருந்தீங்கன்னா mu naught I by 2a. அப்ப என்ன ஆன்சர் நமக்கு வரும்? 1 by r. 1 by r க்கு ப்ரொபோஷனல். ஓகே, அல்லது r க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அடுத்து கரண்ட் இஸ் டபுள்டு. கரண்ட் டபுள் பண்ணீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும்? Biot-Savart law படி கரண்ட் டபுள் பண்ணீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டபுள் ஆகும். ஏன்னா கரண்ட் வந்து மேல இருக்குது, ஐ டபுள் பண்ணீங்கன்னா pm டபுள் ஆகும். Next, the magnetic field is 0 along the axis of a current element because
அதாவது along the axis of the current element, along the axis of the current element ஓட axisல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோன்றான். ஏன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் இருக்கலாம்? கரண்ட் ஜீரோ இல்ல இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆங்கிள். ஆமா, ஆங்கிள் ஜீரோ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. Bayes-Savart law is valid for steady current only, changing current only, both, none. இது ஆக்சுவலி உங்களுக்கு கரண்ட் ஸ்டெடி கரண்டா இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஸ்டெடி கரண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பையர்-சாவர்ட்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படி வந்து கூலும்ல வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து எந்த சார்ஜுக்கு யூஸ் பண்ணலாம்? ஸ்டேஷனரி சார்ஜ். இங்க வந்து ஸ்டெடி கரண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் தட் உங்களுக்கு கரண்ட் சேஞ்சிங் கரண்ட்னா உங்களுக்கு வந்து பையர்-சாவர்ட்ல வந்து நமக்கு அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வேலிடா இருக்காது. நெக்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் டிபி இஸ் கிவன் பை டிபி வெக்டருடைய டைரக்ஷன். ஓகே, டிஎல் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் அதோடைய டைரக்ஷன்ல இருக்கும். இல்ல அப்படின்னா டிஎல் வெக்டருக்கும் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர், ஆர் கேப்புக்கும் perpendicular to both dl vector and r cap. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் பேஸ் பண்ணது. ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் எதை ரெண்டையும் ரிலேட் பண்ணதுன்னு கேக்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கரண்ட்டையும். ஏன்னா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா b வெக்டர் டாட் dl வெக்டர் ஈக்குவல் டு mu naught I. இப்போ பிக்கு மேல ஹெச் போட்டா என்ன வரும் உங்களுக்கு? ஹெச் டாட் டிஎல் ஃபார்முலா என்ன ஆகும்? பி எடுத்தா இவ்வளவு ஹெச் போடுறோம். ஹெச் போட்டீங்கன்னா மீ நாட் வந்து கேன்சல் ஆயிடும். ஏன்னா பி ஈக்குவல் டு மியூ நாட் ஹெச், மீ நாட் கேன்சல் ஆயிரும். இப்போ ஹெச் நாட் டிஎல் ஈக்குவல் டு ஐ. இப்படியும் நம்ம வந்து ஆம்பியர்ஸ் சர்க்கியூட் எல்லாம் சொல்லலாம், ஹெச் வச்சு சொல்றேன். Question number 16. The mathematical form of the Ampere's law, P dot dl equal to mu naught I. Next வந்து question number 17 சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? Ampere's law is most useful for symmetrical current distribution. இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் காஸ் லா மாதிரியே தான். அங்கேயும் சிமெட்ரிக்கல் தேவைப்படும், இங்கேயும் சிமெட்ரிக்கல் தான். Question number 18. For a long straight conductor, magnetic field at a distance r is long straight conductor. Mu naught I by two pi r. Option A. Next வந்து if no current is enclosed, Ampere's law என்ன கொடுக்கும் அப்படின்னு கேக்குறான். Ampere's law gives கரண்ட் எதுவுமே என்க்ளோஸ் பண்ணல. நீங்க ஒரு லூப் ஆடுறீங்க, அதுக்குள்ள கரண்ட் எதுவுமே இல்ல. I equal to 0. அப்ப என்ன ஆகும்? ஆமா, சர்க்குலேஷன் இஸ் 0 சொல்லலாம். 0 சர்க்குலேஷன். ஓகே, அடுத்து ஆம்பியர்ஸ் லா இஸ் வேலிட் ஃபார். ஆம்பியர்ஸ் லா எதுக்கு வேலிடா இருக்கும்? பையர்-சாவர்ட் லாவுக்கு சொன்ன அதே தான், இதுவும் ஸ்டாட்டிக் கரண்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. The path used in Ampere's law is called. சிம்பிளான கொஸ்டின் தான். ஆமா, ஆம்பேரியன் லூப். At the inside a long solenoid, magnetic field is. ஒரு லாங் சொலினாய்டுக்கு உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்?
யூனிஃபார்ம். ஒரு லாங் சொலினாய்டுக்கு உள்ள மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், வெளியில வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோவா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு சொலினாய்டு டிபெண்ட்ஸ் ஆன். சொலினாய்டுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? கரண்ட் அண்ட் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். இதுக்கான ஃபார்முலா வந்து B equal to mu naught small n I யூஸ் பண்ணிருப்போம். ஸ்மால் என்னன்றது ஆக்சுவலா கேபிட்டல் N by L. இந்த கேபிட்டல் N by L தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆம்பியர்ஸ் லா இஸ் அனலாகஸ் டு. ஆம்பியர்ஸ் லா எதை போன்றது? காஸ் லா. ஆமா, ஏற்கனவே சொல்றதா காஸ் லா இன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஆம்பியர்ஸ் லா ஹெல்ப்ஸ் கால்குலேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈஸிலி. ஆம்பியர்ஸ் லா எப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம வந்து அதை பயன்படுத்தி ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும்? சிஸ்டம்ஸ் வித் சிமெட்ரியா இருக்கணும். சிஸ்டம் வந்து சிமெட்ரி சிஸ்டமா இருந்துச்சுன்னா நம்ம ஆம்பியர்ஸ் லாவை யூஸ் பண்ணலாம். பைட்ஸ் அவர் லாவை யூஸ் பண்ணுவதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாரடே லா. Faraday's law states that induced EMF is produced to is proportional to rate of change of the magnetic flux. Magnetic flux oda unit of the magnetic flux Weber. Okay. Other the negative sign in Faraday's law represent பண்ணுது. Faraday law ஓட ஒரு negative sign epsilon equal to minus d pi by dt ன்னு போட்டோம் இல்லையா? இந்த மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டைரக்ஷன் ஆஃப் தி EMF and this Lenz's law. Okay. Question number 29. If magnetic flux through a coil remains constant, induced EMF. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு காயில் வழியா போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இன்டியூஸ்ட் EMF என்ன ஆகும்னு கேக்குறாங்க. 0. EMF இன்டியூஸ்ட் ஆகணும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் மீன்ஸ் குறையலாம் கூடலாம். இன்க்ரீஸ் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, டிக்ரீஸ் ஆனாலும் சரி இன்க்ரீஸ் ஆனாலும் சரி. அது கொஸ்டின் நம்பர் 30. Induced EMF in a coil increases when காயில்ல induced EMF increase ஆகுது எப்பொழுது? Flux decreases slowly, flux changes rapidly, flux is constant, coil is stationary. Flux changes rapidly. Rapidly னா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆனிச்சுன்னா induced EMF நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். Flux decreases slowly என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு induced EMF இப்பவும் கிரியேட் ஆகும், ஆனா கம்மியா வரும். அப்ப இந்த ஆன்சர் நம்ம பொருத்தமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் Faraday's law is related to. Faraday's law எதுக்கு ரிலேட்டட்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ரெண்டு சேர்ந்து வரும். ஓகே. If number of turns in coil increases, காயில்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா EMF என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை காயில டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அத்தனை மடங்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து எப்சிலன் ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் dy/dt. இது வந்து சிங்கிள் டர்னா இருந்தா, அதுவே வந்து n டர்ன் இருந்துச்சுன்னா மைனஸ் n dy/dtன்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த என்னோட என்னன்றத நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகரிக்க உங்களுக்கு EMF வந்து இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन, induced current direction is given by. induced current ஓட டைரக்ஷனை நம்ம எந்த ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்? Fleming ரைட் ஹேண்ட் ரூல். இப்படி வந்து நம்ம வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ற மாதிரி இங்க ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து Faraday's law is consistent with. Faraday's law கீழ உள்ளதோட எதோட பொருந்துது? அப்படின்னா Faraday's laws வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை சொல்லுது நமக்கு. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எப்படி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம வருது அப்படின்றது நமக்கு +2 புக்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 35.
the induced EMF is maximum when change in flux is. இதெல்லாம் ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இன்டியூஸ்ட் EMF எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? ஃப்ளக்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்சும் மேக்ஸிமமா இருக்கும் போது. அடுத்து ஃபாரடேஸ் லா இஸ் த பேசிஸ் ஆஃப். ஃபாரடே லா எதுக்கெல்லாம் அடிப்படையாக அமைகிறது? ஆல் ஆஃப் திஸ் தான். ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், இண்டக்ஷன் மோட்டார் எல்லாமே ஃபாரடே லாவின் படி தான் செயல்படக்கூடியது. ஆல் ஆஃப் திஸ். அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா கேக்குறாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பைக்கான ஃபார்முலா B BA cos theta. ஓகே, ஆக்சுவலி ஃபார்முலா வந்து உங்களுக்கு pi B equal to B vector dot A vector சொல்லலாம். this ஆனது BA cos theta. அடுத்த ஒரு கேள்வி, if a conductor moves parallel to magnetic field, அப்ப induced EMF என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, இதுக்கு பேரலா ஒரு கண்டக்டர் நீங்க மூவ் பண்றீங்க, அப்ப EMF என்ன ஆகும்? பேரலா மூவ் பண்ணா மினிமம் அதாவது ஜீரோ. ஆக்சுவலி induced EMF இருக்காது பேரலா மூவ் பண்ணும்போது உங்களுக்கு. அடுத்தது ஃபாஸ்டர் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த காயில் அண்ட் மேக்னெட். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். மேக்னெட்டுக்கும் காயிலுக்கு இடைப்பட்ட ரிலேட்டிவ் மோஷனை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா, பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த EMF வந்து எப்படி இருக்கும்? நமக்கு கிரேட்டர் EMF இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40. The induced EMF opposes the cause producing it due to. இது ஒரு லென்ஸ் லா. ஓகே.